जीवन्मुक्तिप्रदं देवं क्षमापूर्णं जगद्गुरुं वन्दे परमहंसाख्यं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை, ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. 500க்கும் மேற்பட்ட புத்தகங்களை 27 மொழிகளில் அருளிய எழுத்தாளர். 8000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உணவு, மருத்துவம், கல்வி, ஆன்மீகம் போன்ற துறைகளில் ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். லட்சக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் 40க்கும் மேற்பட்ட நாடுகளில் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர். 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோகக்கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவி இருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத, என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். आनन्दानुभवास्वादं सर्वरोगनिवारकं वन्दे पापविनाशक्तं नित्यानन्दाय स्वागतम्। नित्यमुक्तं निर्विकल्पं ध्यानलोकप्रदीपकं वन्दे शान्तमयं बन्धं नित्यानन्दाय स्वागतम्। आनन्दगन्धसञ्चारं सर्वोपाधिविनिर्मुक्तं वन्दे ज्ञानालयं नाथं नित्यानन्दाय स्वागतम्। मरुदोऽन्तर्बहिर्वापि वियुत्युक्मानि मरुदानात् भैरव्या भैरव्यस्येत्तं भैरवी व्यज्यते वपुः। मरुदोऽन्तर्बहिर्वापि व्यत्युक्मानि मरुदानात् भैरव्या भैरवस्येत्तं भैरवी व्यजते वपुः व्यज्यते वपुः। மூச்சுக்காற்றானது உள்ளேயும் வெளியேயும் செல்லும் பொழுது அரை நொடி பொழுது அதன் இடைவெளிகளில் திரும்புவதில்லை. அந்த இடைவெளிகளில் பைரவ ஸ்வரூபத்தை அறிவாயாக ஓ பைரவி. அதாவது படிப்படியாக முழு சத்தியத்தையும் நமக்கு உணர்த்தக்கூடிய தெளிவு, அந்த வெளிப்பாடு ஈசனுடைய சூத்திரங்களிலே காணலாம். முதன் முறையாக ஞானமடைதலை ஒரு விஞ்ஞானமாக, ஒரு அறிவியலாக வகுத்து தந்தவர் ஈஸ்வரன். ஞானமடைதல் அப்படிங்கிற ஒரு அறிவியல் பூலகிற்கு முதல் முறையாக ஈசனால் தான் அளிக்கப்பட்டது. அதுக்கு முன்பு வரை அது ஒரு ஏறத்தாழ ஏதோ நடந்து விடுகிற விபத்து மாதிரியே தான் இருந்தது. இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருந்தேன் நடந்துருச்சு, இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தேன் நடந்துருச்சு,
இந்த நதிக்கரையில உட்கார்ந்துருந்தேன் நடந்துருச்சு, இந்த குருவோட காலடியில் உட்கார்ந்துருந்தேன் நடந்துருச்சு. ஏதோ ஒரு விபத்து போல மட்டும்தான் அது பேசப்பட்டது, புரிந்து கொள்ளப்பட்டது. அதனாலதான் மக்கள் அந்த ஞானிகள் அமர்ந்து ஞானமடைந்த இடத்தை எல்லாம் வழிபட துவங்கி விட்டார்கள். தீர்த்தங்கள் அப்படித்தான் உருவாச்சு. ஓ, இந்த இடத்துக்கு உட்கார்ந்து இருந்தார், அப்ப ஞானம் அடைஞ்சார், நாமளும் அங்க போய் உட்கார்ந்து அடைஞ்சிட முடியுமா? என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. நான் எந்த இடத்துல உட்கார்ந்து இந்த முதல் அனுபவத்தை அடைந்தனோ, ஞானத்தை, அதுக்கப்புறம் பல பேர் இந்த இடத்துல போய் உட்கார்ந்து பார்த்தார்கள். அவர்களுக்கு எந்த அனுபவமும் வரல. ஒரு இடத்தினால் அனுபவம் வந்து விடாது. சில நேரத்தில் நம்ம மக்கள் யாராவது ஒருத்தர் கங்கை கரையில உட்கார்ந்து அந்த கங்கையில குளிச்சுட்டு ஆழ்ந்து தியானம் பண்ணும்போது ஞானம் அடைஞ்சிருந்தான்னா இவர்கள் அதையே செய்ய துவங்கி விடுவது. ஆனா அதுக்கப்புறம் எத்தனாயிரம் பேர் கங்கையில குளிச்சு கரையில உட்கார்ந்தாலும் கங்கை அழுக்காகுமே தவிர இவர்களுக்கு அந்த அனுபவம் கிடைத்ததான்னு தெரியாது. ஒரு காலத்தாலும் தேசத்தாலும் ஒரு இடத்தாலும் ஒரு செயலாலும் எப்படியோ நமக்கு புரியாமல் விளைந்து விடுகின்ற ஒரு பின்விளைவு ஞானம்ங்கிற ஒரு கருத்தே மக்களுக்குள் இருந்து வந்தது. ஏன்னா இதை அறிவியலாய் அடித்து உடைத்து வடித்து செதுக்கி தருவதற்கான சரியான நபர்கள் இல்லாமல் போனதனால், அதுபோல அது தரப்படாததனால் துரதிருஷ்டவசமாக இது ஒரு ஞானம் என்கின்ற தெளிவோடு நோக்கப்படவும் இல்லை, உணரப்படவும் இல்லை. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यामुतते नमः। या तैषु शिवतमा शिवं बभूव ते धनुः शिवा शरव्याया तव तया नो रुद्रमृडया। या ते रुद्र शिवा तनूरघोरा पापकाशिनी तया नस्तनुभाषन्तमया गिरिशन्ताभिजादशीः यामिषं गिरिशन्तः। முக்கியமான ஒரு உண்மையை நாம் உணர வேண்டும். ஞானம்ங்கிற தெளிவு நமக்கு புரிந்து நாம் அதை அந்த நோக்கோடு நோக்கினால் மட்டும்தான் ஞானமடைதல் அப்படிங்கிற செயல் ஒரு விஞ்ஞான பூர்வமானது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தெளிவு இருந்தா மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் வராது. இல்லைன்னா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அளவில்லாத மூட நம்பிக்கைகளாலே நேரத்தை காலத்தை வீணடித்து விடுவோம். மூட நம்பிக்கைங்கிறதே மனதை மந்தமாக்குகின்ற, உங்களுடைய உணர்வை பலவீனப்படுத்துகின்ற பழக்க வழக்கங்கள். சில பேரை நான் பார்த்திருக்கேன், பூனை குறுக்கால போனா ஐயோ இன்னைக்கு போற காரியம் உருப்படாதுன்னு நினைச்சு போகாமல் விட்டு விடுவார்கள். என்ன முட்டாள்தனம்! பாவம், அந்த பூனை எலியை தேடி போயிருக்கும். ஏன்னா அந்த பூனைக்கு தெரியுமா நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது உருப்படாம போக போகுது. அதனால நாம வெயிட் பண்ணிட்டே இருந்து இவர் நடந்து போகும்போது குறுக்கால போய் இவருக்கு ஒரு சிக்னல் கொடுக்கலாம். பிராக்டிக்கலா பூனையை கடவுளோட வடிவமாக்கிட்டார்கள். இல்ல, பூனையையும் கடவுளா பார்க்கறதுன்றது விஷயம் வேற, அது அனுபவத்தினால. இங்க ஆனா பலவீனத்தினால் பூனையை கடவுளா பார்க்கறது இல்ல, பலத்தினால் பூனையை கடவுளா பார்த்தா தப்பு இல்லை. அப்ப பூனை இல்லை, எல்லாமே கடவுளா தெரியும். பலவீனத்தினால அந்த பூனைக்கு ஏதோ பெரிய எங்க இருந்தோ ஒரு உளவுத்துறை செய்தி கொடுத்தா மாதிரியும், அந்த செய்தி உங்ககிட்ட வேக வேகமா சேர்க்கறதுக்காக அது வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க இருந்தோ வந்து நீங்க எப்ப போவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்து குறுக்கால ஓடினா மாதிரியும், நம்முடைய மனம் பலவீனங்களை வாழ்க்கையை வாழ்கின்ற வழிமுறையாக ஏற்றுக்கொள்ள துவங்கி விடுகிறது. காரணம் என்னன்னா, எத்த தின்னா பித்தம் தெளிகின்ற மாதிரி உணர்வு இருக்கு. அதாவது ஞானமடைதல் அப்படிங்கிற
ஒரு உச்ச அனுபவம் தினசரி வாழ்க்கையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே மலர வேண்டும் அப்படின்னா அது ஒரு விஞ்ஞானமாக உங்களுக்கு புரிந்தாக வேண்டும். இதை செய்ய வேண்டும், இதற்கடுத்து உங்களுடைய உணர்வை இப்படி மாற்ற வேண்டும், அதற்கு பிறகு இதனால் இப்படி ஆவீர்கள் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானமான தெளிவு இருந்தாக வேண்டும். அது இல்லாவிட்டால் என்ன பண்ணுவோம்? ஒருவேளை இந்த மரத்துக்கு உட்கார்ந்து ஆயிடுமா, ஒருவேளை அந்த மரத்துக்கு உட்கார்ந்து ஆயிடுமா. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்தில் நான் இப்படித்தான் இருந்தேன். இங்க உட்கார்ந்து ஆகுமா, இங்க உட்கார்ந்து ஆகுமான்னு. திடீர்னு அந்த ஞானம் புரிபட்டது, அந்த தெளிவு புரிபட்டது, அந்த நேக், இந்த சயின்ஸ் புரிபட்டது, இந்த விஞ்ஞானம் புரிபட்டது, அந்த கிளிக் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த ஞானத்திற்குள் முழுக ஆரம்பித்தேன். அந்த விஞ்ஞானம் புரியறதுக்கு முன்னாடி நாம செஞ்ச எல்லா செயலுமே வீண். சில நேரத்தில் அந்த விஞ்ஞானம் புரியறதுக்கு முன்னாடி நாம செய்யற செயல்களால் உடம்பையும் மனசையும் அலைக்கழித்து விடுவோம். தேவையில்லாமல் உடம்பும் மனமும் அலைக்கழிக்கப்பட்டு விடும். அதுவும் தேவையில்லாத ஒரு விஷயம். விஞ்ஞானமாக அது புரிந்து விடுமானால் நம்முடைய உழைப்பும் தேடுதலும் காலமும் வீணாக்கப்படாது. இங்க ஈஸ்வரன் தெளிவான விஞ்ஞானமாக அதை உணர்த்துகிறார். படிப்படியா தெளிவான விஞ்ஞானமாக அதை உணர்த்துகிறார். நேற்று எந்த அளவிற்கு ஆழத்திற்கு அழைத்து சென்றாரோ இன்று அதை விட ஒரு துளி ஒரு படி ஆழமாக அழைத்து செல்கிறார், ஆழமாக விளக்குகிறார். நேற்றைய ஸ்லோகத்தின் போது இந்த மூச்சு காற்று உள்திரும்பும் வெளிதிரும்பும் மூச்சு காற்றுடைய உற்பத்தியாகும் இடத்தை ஆழ்ந்து உணர்வை ஒன்றாக்க சொன்னார். இன்று அந்த திரும்புகிற அந்த இடைவெளி ஒரு வினாடிக்கு திரும்புதல், அந்த பிராண ஓட்டம் நடப்பதில்லை. உள்ளரும் சுவாசம் வெளியேறும் சுவாசம், இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற இடைவெளியில ஒரு வினாடிக்கு எந்த செயலும் நடைபெறுவதில்லை. ஒரு பூரணமான சாந்தம், உலகமே இல்லாத சாந்தம், இல்லாமல் இருக்கின்ற ஒரு உணர்வு நிலை. உங்களுடைய கனவு எந்த பொருளாலே செய்யப்பட்டிருக்கிறதோ அதே மூலப்பொருளை கொண்டுதான் இந்த நனவுங்கிற உலகமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மூலப்பொருள் இவ்வாறு உலகமாக பெயர் வடிவம் என்கின்ற இரண்டும் கொண்ட உலகமாக மாறுவதற்கு முன்பு எந்த பொருளாக இருந்ததோ அதுதான் சிவம். ஆன்மீக வரலாற்றிலேயே முதன்முறையாக ஆன்மீக நகரமாம் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பக்தியோடு கலந்து கொண்ட வாழும் அவதார புருஷரான பரமஹம்ச நித்யானந்தரின் 35வது அவதார பெருநாள் விழா டிசம்பர் 20, 2011 அன்று காலை முதல் மாலை வரை நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகள். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும்னு. கல்லால செய்யப்பட்ட நாயை பார்த்தீர்களானால் கல்லுன்னு நினைச்சா நாய் இருக்காது, நாயின்னு நினைச்சா கல் இருக்காது. அதான் அதனுடைய பொருள். நாம நினைச்சுக்கிறது தெருவில் நாயை பார்த்தா அடிக்கிறதுக்கு கல்லை காணும், அடிக்கிறது கல் கிடைச்சா தெருவில் நாயை காணும்னு. யார் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நிலையில்தான் சத்தியங்கள் புரிபடும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். யானைன்னு பார்த்தா மரம் தெரியாது, மரம்னு பார்த்தா யானை தெரியாது. அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இதை நாம ரூபமாக பார்முதல் பூதம், பஞ்சபூதங்கள், ஆகாயம், காற்று, நெருப்பு, நிலம், நீர் என்கின்ற பஞ்சபூதங்களாக பார்த்தீர்களானால் பரம் தெரியாது. பரத்தை பார்த்தீர்களானால் பஞ்சபூதம் தெரியாது.
இப்ப யார் யாரெல்லாம் பஞ்சபூதத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் பரத்தை பார்க்கவில்லைன்னு பொருள். பரத்தை பார்க்கிறவர்கள் பஞ்சபூதத்தை பார்க்கவில்லைன்னு பொருள். அதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. கனவு எந்த மூலப்பொருளாலே செய்யப்பட்டிருக்கிறதோ அதே மூலப்பொருளால் தான் நனவும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மூலப்பொருளால் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த உலகத்தை பார்க்காமல் மூலப்பொருளை நோக்குவதைத்தான் ஞானம்னு ஈஸ்வரன் உரைக்கிறார். அந்த உள் செல்லும் சுவாசத்திற்கும் வெளிச்செல்லும் சுவாசத்திற்கும் இடையிலே இருக்கிற ஒரு வினாடி இடைவெளியிலே, வினாடின்னு சொல்றதை விட க்ஷணம்னு சொல்லலாம், ஒரு க்ஷணம். க்ஷணம் அப்படிங்கிறது நம்முடைய குரோனலாஜிக்கல் டைமான வினாடி கிடையாது. ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையிலே ஏற்படுகிற இடைவெளி, அதுதான் க்ஷணம்னு சொல்றோம். ஒரு க்ஷணம் இந்த பார் முதல் பூதம் பரத்திற்குள் ஒடுங்கும். அடுத்த க்ஷணமே திரும்பவும் அந்த பரம் பார் முதல் பூதமாக வெளிப்படும். பார் முதல் பூதம் பரத்திற்குள் ஒடுங்குவதும் பரம் பார் முதல் பூதமாக வெளிப்படுவதும் தான் நம்முடைய சுவாச ஓட்டமே. சுவாச ஓட்டமே அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. சுவாசம் ஓடும் பொழுது பரம் பார் முதல் பூதமாக தெரியும், பஞ்சபூதங்களாக நம் கண் முன்னாலே விரியும். சுவாசம் ஒடுங்கும் பொழுது பார் முதல் பூதம் பஞ்சபூதம் பரமாக ஒடுங்கிவிடும். இந்த ஒரு வினாடி உள் செல்லும் சுவாசம் வெளித்திரும்பும் சுவாசம், அந்த ஒரு வினாடி இடைவெளியிலே, ஒரு வினாடி ஒரு க்ஷணம் பொழுதினிலே பார் முதல் பூதமும் பரத்திற்குள்ளே ஒடுங்கிவிடும். அந்த பரத்துக்குள்ளே ஒடுங்குகிற ஒரு வினாடி உங்களுடைய உணர்வை அந்த இடத்திலேயே வச்சிங்கன்னா அப்படியே அந்த பரத்திற்குள்ளேயே நம்மால் கரைந்து விட முடியும். பார் முதல் பூதத்தையே பார்த்து கொண்டிருக்கிற மன அமைப்பு தேய்ந்து பரத்திற்குள்ளே அடங்கிவிடும், பரத்திற்குள்ளே தோய்ந்துவிடும், பரத்திற்குள்ளே ஏய்ந்துவிடும். அந்த நிலையை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈஸ்வரன் இந்த சூத்திரத்தை வகுத்தளித்திருக்கிறார். அருமையான சூத்திரம். மருதாந்தர் பகிர்வாபி வியத்யுக்மானி வரதானாத் பைரவ்யா பைரவஸ்யேத்தம் பைரவி வியஜதே அபுஹு. பிராணசக்தி அப்படிங்கிறது பரத்தை பார் முதல் பூதமாக காட்டக்கூடிய சக்தி. அதனாலதான் பராசக்தி, யோக மாயா, ஆத்யா சக்தியை பிராணன்னு சொல்லுவார்கள். பிராணனை வெல்வதுதான் ஞானமடைவதற்கான வழி. வெளி உலகத்துல எதுவாக நமக்கு தோன்றி எது மாயையாக நம்மை கட்டுப்படுத்தி துக்கத்திற்குள் ஆழ்த்துகிறதோ அதே பொருள்தான் உள்ளுக்குள்ளே பரமாக தோன்றி நமக்கு ஞான அனுபூதியாக மாறி நம்மை அந்த அனுபூதிக்குள்ளே முழுக வைக்கும். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பத்தரு முழுநாள் தியான அனுபவ முகாம். கல்பத்தருவில் நீங்கள் பெறும் மனவளம், தீட்சையினால் உயிர்ப்பிக்கப்படும் குண்டலினி சக்தியின் அளப்பரிய ஆற்றலால் உலக அளவில் மனிதர்களை தாக்கும் மனோரீதியான நோய்களான மன அழுத்தம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, பயம் மற்றும் பயத்தாக்குதல் ஆகிய பிரச்சனைகள் 100% குணமடைகிறது என்பது மருத்துவ ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. கல்பத்தரு தியான முகாமில் இந்த அதிசயத்தின் ஆழமான அனுபவத்துளி உங்களுக்குள்ளும் நிகழ்கின்றது. இந்த பலன்களை நேரடியாக பெற கல்பத்தரு தியான முகாமில் சந்திப்போம். மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், நித்யானந்தபுரி, கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003311, 7200003322, www.nityananda.org. இந்த ரெண்டும் வேற வேற இல்லை. பிராணனை வெல்லாதவனுக்கு பார் முதல் பூதமாகவும், பிராணனை வென்றவனுக்கு
பரமாகவும் ஒரே பொருள் தான் காட்சி அளிக்குது. பிராணனை வெல்லாதவனுக்கு களிமண்ணாகவும், பிராணனை வெல்லாதவனுக்கு யானையாகவும் பூனையாகவும், வென்றவனுக்கு அதனுடைய மூலப்பொருளான களிமண்ணாகவும் புரிபடும். பிராணனை வெல்லாதவனுக்கு மாமத யானையாகவும், வென்றவனுக்கு மரமாகவும் தெரியும். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை. பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம். பொன்னை மறைத்தது பொன்னணி பூஷணம், பொன்னில் மறைந்தது பொன்னணி பூஷணம். தன்னை மறைத்தது தன்கரணங்களே, தன்னில் மறைந்தது தன்கரணங்களே. திருமூலருடைய திருமந்திரம். தன் கரணங்கள் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, பிராணனை கட்டுப்படுத்தாதனாலே தான் தோன்றித்தனமாக தருதலைகளாக ஓடிக்கொண்டிருக்கும் தன்னுடைய பஞ்ச இந்திரியங்கள் தான் தன் கரணங்கள். இந்த இந்திரியங்கள் இயங்குகின்ற வரை தான் என்கின்ற அந்த உணர்விற்குள்ளே நுழைய முடியாது. தான் என்கின்ற உணர்வு வெளிப்படுமானால் நாம் நினைப்பது போலே இந்திரியங்கள் தருதரமாக இயங்காது. நேரடியாக சத்தியத்தை மிக ஆழமாக உணர்த்தி விடுகிறார் ஈஸ்வரன். அந்த இடைவெளிக்குள்ளே திரும்புவது, திரும்பி அகந்தனை தினம் அகக் கண்கான் தெரியும் என்றனை என் அருணாச்சலா அப்படின்னு ரமண மகர்ஷி உள்ள சொல்றார். அக்ஷரமண மாலையில திரும்பி அகந்தனை தினம் அகக் கண்கான் அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே பார்முதல் பூதமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்ச சக்தி பரமாக தனக்குள் இருக்கும்போது அதற்குள் ஒடுங்குங்கள்னு சொல்றாரு. இந்த ஒரே ஒரு சத்தியத்தை தான் பல்வேறு விதமான யோகங்களாக செய்து வைத்தார்கள். ஏதாவது ஒரு குருவின் மீதோ கடவுளின் மீதோ ஏற்படுகின்ற பக்தியின் மூலமாக இந்த பார்முதல் பூதத்தை விட்டு பரத்திற்குள்ளே விழுவது பக்தி யோகம். இந்த பார்முதல் பூதம் நிலையில்லாதது அப்படிங்கிற விவேகத்தினால், நித்யானித்ய வஸ்து விவேகத்தினால் பரத்திற்குள்ளே விழுவது ஞான யோகம். இந்த பார்முதல் பூதமாக பரம் தோன்றிக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்னன்னு பார்க்கறது. ஒண்ணுமில்ல, அந்த களிமண் பொம்மையை செய்யும் பொழுது உள்ள சில சப்போர்ட் வைப்பாங்க. களிமண்ணை பொம்மையாக மாற்றும் போது சப்போர்ட் இருக்கும். இந்த களிமண் பொம்மையாக செய்யப்படும் போது ஏன் அந்த யானையினுடைய காது யானையோட காது மாதிரி நிக்குது? அந்த களிமண் அப்படி யானை மாதிரி செஞ்சு வச்சா பிடிச்சு அப்படியே நிக்குது இல்லையா? இல்ல எலி மாதிரி செஞ்சு வச்சா அப்படியே நிக்குது இல்லையா? பூனை மாதிரி செஞ்சு வச்சா அப்படியே நிக்குது இல்லையா? அது நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த செய்யும் போது அதன் மேல் கொடுக்கப்படும் அழுத்தம், விசை. அதே மாதிரி இந்த பரம் பார்முதல் பூதமாக நமக்கு தெரிவதற்கு காரணம் நாம் அது மேல வச்சு அழுத்துற ஆசை அச்சங்கிற உணர்வு. அந்த ஆசை அச்சங்கிற உணர்வு இல்லாமல் இந்த உலகத்திலே ஆழ்ந்து இயங்குவீர்களானால் இந்த பார்முதல் பூதமும் பரம் என்கின்ற ஒரு பொருளில் இருந்துதான் செய்யப்பட்டதுன்னு தெளிவு வந்துடும். அந்த மாதிரி இயங்குவதுதான் கர்மயோகம். இந்த மூன்றையுமே பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், இந்த மூன்றையும் முழுமையாக கலர்ந்து அதுக்கும் ஏதாவது கொஞ்சம் ஆழமா சேர்த்தீங்கன்னா அதுதான் சாமி கொடுக்குற நித்யானந்த யோகம். அதனால்தான் நம்முடைய பரம்பரையில பாத்தீங்கன்னா இந்த மூன்றுக்கும் முழுமையான இடம் இருக்கும். ஆசையச்சம் இல்லாது வெளி உலகத்திலே இயங்குதல். நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். ஒரு குருவினுடைய காலடியிலே இருப்பவர்கள், வாழ்பவர்கள், குரு அவர்களை ஆசை அச்சத்திற்குள்ளே போட்டாலும் கூட அவர்களுடைய வாழ்க்கை ஆசை அச்சத்தை அடிப்படையாக வச்சு இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்க சாமியோட இருக்கிறது, சாமியோட இயங்கிறதுக்கு அடிப்படையான காரணமே தியாகம், இன்ஸ்பிரேஷன். இந்த ஆசை அச்சம் சாமி அவங்களுக்குள்ள ஏற்படுத்துற அந்த ஆசை அச்சம், குரு சில நேரத்தில் இந்த வேலைகள்லாம் செய்வார். அந்த ஆசை அச்சம் ஏன்னா மந்தத்தன்மையில போயிடாம இருக்கிறதுக்காக, இயங்க வைக்கிறதுக்காக. அந்த ஆசை அச்சம் குருவுக்கு செய்திருக்கின்ற அந்த சரணாகதி, இந்த இன்ஸ்பிரேஷன், அந்த உத்வேகம், தியாகம், இதை விட ஆழமா போச்சுன்னா, இதை விட ஜாஸ்தியா போச்சுன்னா ஓடி போயிடுவார்கள். அதனால குருவுடைய காலடியிலிருந்து அவர்கள் சேவை செய்வதே
எந்த ஆசை அச்சத்தின் காரணமாக இருந்தாலும் அது தியாகம் தான். ஏன்னா அந்த இருக்கிறது அப்படிங்கிறதே தியாகத்தால நடக்குது. அதுக்கப்புறம் எந்த வேலை செஞ்சாலும் அது என்னதான், தியாகம் தான் அடிப்படை. அந்த தியாகத்தை விட ஆழமான ஆசை அச்சம் ஏற்படுமானால் இருக்கவே மாட்டார்கள். அப்ப இருக்கிறார்கள் என்ன அர்த்தம்? இன்ஸ்பிரேஷனை விட அதிகமா ஆசை அச்சம் போகலன்னு அர்த்தம். இன்ஸ்பிரேஷனை விட அதிகமா ஆசை அச்சம் போனால் அந்த வினாடியே அவர்களை குருவோடு இருக்க மாட்டார்கள். போதுமடா அப்படின்னு ஓடி போயிடுவார்கள் தானாவே. அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிற ஆசை, ஏற்படுத்தப்படுகிற அச்சங்களை விட ஆழமாக அந்த தியாகம் இருப்பதனால்தான் இந்த எந்த விளையாட்டையும் சமாளித்து அவர்களால் குருவோடையே இருக்க முடிகிறது. அதனால ஆசை அச்சம் இல்லாமல் உலகத்திற்குள் இயங்குவது, குருவோட காலடியில இருந்து உலகத்திற்குள் இயங்கினாலே அது ஆசை அச்சம் இல்லாமல் இயங்குவதுதான். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.